Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக் சந்துரு அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டோட மார்க்கெட் அனலைசிஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத அண்ட் டீடைல்டா அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணது எப்படி வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கறதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்த வாரம் வந்து எப்படி மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டோட அவுட்லுக் தான் பார்க்க போறோம். இந்த வீக்கோட நம்மளோட பிளான்ஸ் அண்ட் நம்மளோட என்ட்ரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு தெளிவாக புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஓல்ட் லோ பர்ச் பண்ணிட்டு வீக்லியோட ஓல்ட் லோ பர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு வீக்லியில் 2 ஸ்டேஜ் அதை பார்த்தீங்கன்னா C2 க்ளோஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நான் ஒரு பாயிண்ட் நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு மேஜர் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே லோ டு ஹை ப்ளஸ் மார்க்கெட் இங்கே லோ வந்திருக்கு, ஒரு FEGயில் ரீடெஸ்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து நம்மளுக்கு ஹை வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லே ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்க, இந்த ஏரியாலையும் மார்க்கெட் இருக்குது. இதை நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது ஒரு ஆடட் கன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட் புல் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக் டேக் ஆகிட்டு நம்மளுக்கு டியூஸ்டே C2 வச்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பை பார்க்க ஆரம்பிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போகலை. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இந்த வாரம் நமக்கு நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு முன்னாடி போகும். இப்போ ஒரு அம்பை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பின்னோக்கி இழுக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ முன்னோக்கி போகும். அதே தான் ப்ரைஸும் பண்ணும். இப்போ மார்க்கெட் பாருங்க, லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் மண்டேவும் லோ வச்சுது, டியூஸ்டேவும் லோ வச்சுது, வென்ஸ்டேவும் லோ வச்சு. வென்ஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே தெரியுது பாருங்க, எங்கே வரைக்கும் வந்திருக்கான்னு பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெவில் சை நோ மேனிப்புலேஷன் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வந்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்மளுக்கு மார்க்கெட்டு C3 க்ளோஸ் வச்சுது. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நம்மளுக்கு C3 கேண்டில் க்ளோஸ் ப்ளஸ் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்க, இதுலேருந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே ஃப்ரைடே நமக்கு புல் ஆகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணேன். பட் ஃப்ரைடே நமக்கு பெருசாக நமக்கு புல்லிஷ்கான செட்டப்பே கிடைக்கல. அது பாட்டிக்கு லோ வந்துகிட்டே இருந்தது, ஈக்கியூ உடச்சிது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோ வந்துகிட்டே இருந்தது. பட் நமக்கு பெருசாக நமக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கல. ஆனால் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே நமக்கு என்ட்ரி கிடைச்சிது. பட் நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் எப்படி நாங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறோம், இந்த வீடியோஸ்க்கான ரெஸ்பான்ஸை செக் பண்ணிட்டு எந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கிறோம், எப்படிலாம் நாங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு வந்து ட்ரான் லிக்விட்டி இது வரைக்கும் நம்ம வீக்லி ஓல்ட் ஹை வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்டியூஸ்மெண்ட்ல கேர்ஃபுல்லாக இருங்க, ஆர்டர் பிளாக்ல கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இந்த வாரம் பாருங்க எப்படி வச்சிருக்குன்றது. ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல பார்த்தீங்களா, அதே தான் நடந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம லோ டு ஹை ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம், OT லெவல்ஸ் போட்டோம் அப்படின்னா பாருங்க கோல்டன் ரேஷியோ வரைக்கும் வந்திருக்கு. அங்கே இருக்கிற டெவில் சைக்கு கீழே நம்மளுக்கு மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, மேனிபுலேட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்விங் பாயிண்ட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கு, C3 க்ளோஸும் வச்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு ஆர்டர் பிளாக்கும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம 4 ஹவர் நான் ட்ரிப்பிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இங்கே தெளிவாக தெரிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல லோ இருக்கு. ஓகேங்களா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட லோஸ் எடுத்து இங்கே லோ ஃபார்ம் பண்ணிருக்கு, அண்ட் தென் ப்ரீவியஸ் ஹைஸை உடச்சி க்ளோஸ் வச்சிருக்கு, அண்ட் தென் நம்மளுக்கு லோ வந்திருக்கு, அண்ட் தென் நம்மளுக்கு ஹை உடச்சி க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகல, இது வந்து ஒரே லெக் தான். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் எங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிச்சு. ஓகேங்களா, கிளியர் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா CAST அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் ஃப்ரைடே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரீசெண்ட் FEGயில் இருந்து நம்மளுக்கு புல் ஆகிற சான்சஸ் இருக்கு. இந்த ரீசெண்ட் FEG இருக்குல்ல, இங்கே தான் நான் புல் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல பை செட்டப் கிடைக்கல, நமக்கு ட்ரேட் விண்டோவும் முடிஞ்சிருச்சு. சரி, கீழ் முடிஞ்சு, சரி ஓகே நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பை செட்டப் இந்த இடத்துல பை ஆயிருக்கல ப்ரோ, நீங்கள் போய் பார்க்கலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அங்கே இந்த இடத்துல நமக்கு செட்டப்ஸ் ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் விட்டுட்டேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. இங்கே பாருங்க, இன்டியூஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிருக்கு 4 ஹவரில், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னேன். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்களேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ, அதாவது OT லெவல்ஸ் வரைக்குமே வந்திருக்கு. பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்மளுக்கு ட்ராக் பண்ணியிருக்கு. கிளியராக தெரியுதுங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை ட்ராக் பண்ணிட்டு நம்மளுக்கு கேண்டில் 2 க்ளோஸ் வச்சுட்டு கேண்டில் 3 க்ளோஸ் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, இது நமக்கு கிளியராகவே தெரியுது, நம்மளுக்கு மார்க்கெட் புல் சைடு தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. நம்ம மண்டே எப்படி நான் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே நம்மளுக்கு வந்து மண்டே மார்க்கெட்னால ஒன்று அக்யூமுலேஷன் நடக்கலாம்.
ஏசிஎல் அக்யூமுலேஷன் ஆகிட்டு ஏசிஎல் ஸ்வீப் பண்ணிட்டு நம்மளுக்கு பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டாகவே முடிஞ்சிருச்சு. அதுவும் நார்மல் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வீக்லியில் நம்மளுக்கு செல் சைடு இங்கே C2 வச்சிருக்கல ப்ரோ, அப்போ நீங்கள் செல் பார்க்கலாம் இல்லை ப்ரோ, 4 ஹவர்லேயும் நமக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் செல் வந்துகிட்டு இருக்குல்ல ப்ரோ, அப்படி பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லெவலில் இருக்குது. இங்கே நம்மளுக்கு பர்ச் பண்ணியிருக்கு, லோஸ் எல்லாம் பர்ச் பண்ணியிருக்கு, C2 க்ளோஸ் வச்சிருக்கு, எல்லாமே நமக்கு புல்லுக்கு இருக்கிறப்ப, டெய்லியுமே நம்மளுக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கேண்டிலை வச்சு நம்ம செல் பார்க்கலாமா ப்ரோன்னு கேட்டால் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இந்த கேண்டில் நீங்கள் நோட் பண்ணுங்களேன். ப்ரீவியஸ் வீக் நல்லா லோ வந்திருக்கு பாருங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் பாருங்க. இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு புல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் நடந்திருக்கு, நல்ல ஒரு டீப் ரீட்ரேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டிங் ஃபார் புல். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் இந்த இன்டியூஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் இந்த இன்டியூஸ்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட் தான். ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல டீப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, அதுக்கேற்ற லிக்விடிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிடுச்சு. பை ஆர்டர்ஸ் அவங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கும், செல் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு நிறையவே கிடைச்சிருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு நல்லாவே புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. இந்த ட்ரானை டச் பண்ணுறதுக்கு தான், இந்த ட்ரானை பர்ச் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீனாகவே கோல்டு பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்குது. கோல்டோ பர்ச் பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஃபிபனாக்கி போட்டோம்னா அந்த ஓடி லெவல்ஸ் இந்த ஃபிபனாக்கி லெவல்ஸ் போட்டோம் அப்படின்னா ஓடியில் நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. டெவில் சைக்கு கீழே நமக்கு மேனிபுலேட் பண்ணியிருக்கு. 4 ஹவரில் போய் பார்த்தோம்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் 4 ஹவர்லேயே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்தீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஓடி லெவல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி லெவலில் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் அட்டாக் பண்ணியிருக்கு, C2 க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த நம்மளுக்கு கண்டினியூஷன் நடந்திருக்கு. இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு பை போகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1 ஹவரில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். இங்கே பாருங்க, க்ளீனாகவே நான் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நான் காமிச்சிட்டேன் புல்லிஷில் இருக்குன்ட்டு. 1 ஹவரில் போய் பாருங்க, 1 ஹவரில் நமக்கு இந்த லெக்கில் என்ன நடந்திருக்குன்ட்டு பாருங்க. இந்த லெக்கில் என்ன நடந்திருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, 1 ஹவரில் நம்மளுக்கு அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு நம்மளுக்கு CIST வச்சுட்டான். ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அதை ஓட்டி போதும். அந்த ஓட்டியில் இருக்கிற ஒரு BPR லெவலில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா BPRனு சொல்லுவோம், பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சிங். இந்த லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுச்சு. ஓகேங்களா? எப்படி சூப்பராக மார்க்கெட் எப்படி கண்டினியூ போயிட்டே இருக்கான்னு பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுது. அங்கேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இது வந்து டீப் ரீட்ரேஸ்மெண்ட், இது பார்த்தீங்கன்னா ஷேடோ ரீட்ரேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு FPG ட்ராக் பண்ணிட்டு அடுத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுது. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் க்ளீனாக ஸ்ட்ரக்சர் போய்கிட்டே இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லையா, 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இது இன்டியூஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிச்சு. 1 ஹவரில் இருக்கிற FPGஸை நம்மளுக்கு ட்ராக் பண்ணியிருக்கு. இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிஸ்பு வச்சிருக்கு, CIST நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்ட்டு பாருங்க, இந்த ஆர்டர் பிளாக் அட்டாக் பண்ணியிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் அட்டாக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு மண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 1 ஹவரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி FPGல மார்க்கெட் டேக் ஆகிட்டு போயிடலாம், அக்ரெசிவாக போகலாம். ஏன்னா மண்டே நம்மளுக்கு வந்து அக்ரெசிவாக போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒன்றும் அக்ரெசிவாக போகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏசியாவில் அவன் ரேஞ்ச் வைப்பான். ஏசியாவில் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அக்யூமுலேட் பண்ணிட்டு லண்டனில் நம்ம ஏசியாவில் எடுத்துட்டு அக்ரெசிவாக போய் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். இந்த வாரம் க்ளீன் புல்லிஷ். இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே நம்மளுக்கு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. க்ளீனாகவே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். க்ளீனாகவே புல்லில் இருங்க. இங்கே வந்து ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் இருக்குது, C3 க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த கேண்டில் பாருங்கள், ஃப்ரைடே கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. ஓகேங்க, எங்கே இந்த ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1 செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி EQவில் இருந்தால் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் கூட நம்மளுக்கு புல்லில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு க்ளீன் புல்லிஷ். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட், நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக்ஸோட ஹைஸில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம ஃபர்தராக டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் இன்னும் புல் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்தராக எவ்வளோ தூரம் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் கைஸ் நம்மளுக்கு இந்த வாரத்தோட கோல்டோட வீக்லி அவுட்லுக் அண்ட் பிளான்ஸ். க்ளீன் புல்லிஷில் இருக்கான். லாஸ்ட் வீக் வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா அதை பார்த்து வந்துருங்க. அப்போதான் நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகே கைஸ், see you in the next video. Thank you guys. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எந்த ப்ரோக்கர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான வீடியோ லிங்க்கும் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.